சட்டமன்ற தேர்தலையொட்டி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளுக்கு மக்கள் அளித்த பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். என் பேர் ஏற்கனவே இல்லை. நான் போய் நகராட்சி காரைக்குடி மாநகராட்சியில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு என் பேரை கடைசியில் இணைச்சிட்டேன். ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு வந்திருக்கா வரலையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. யாரை போய் பார்க்கறது எங்கே போய் பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2025 இந்த எஸ்ஐஆர் புதுசாக வந்ததில் என் பேரை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி ஃபார்மு புதுசாக வாங்கி என்னுடைய பேர் என்னுடைய ஒய்ஃபு பேர் எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்துருக்கேன். குடும்பத்தில் எல்லா பேரும் ஒன்று போல இருக்கிறதுனால அப்படியே துவக்கம் வந்துருச்சு. பட் அப்படி வரலைன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் அது கூப்பிட்டு விசாரிக்கணும். அந்த முன்னாடி உள்ள பட்டியல அவங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்துக்கணும். இல்ல இதுல எந்த சிரமமும் இல்ல. ஒரே நாள் தான் எல்லா ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது கரெக்டாக வந்துருச்சு. ஓட்டு இது ரெக்கார்டு எடுத்தாங்க. இன்னும் எங்களுக்கு எங்களுக்கு சேரலை. இந்த ரெக்கார்டில் இருக்குதே இல்லையா பார்த்தா தான் தெரியுங்க ஐயா. பழைய வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு நாங்கள் எளிதாக சேர்த்துட்டோம். இந்த ஓட் லிஸ்ட்ல பேரும் வந்து இதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட போய் பார்த்தோம். எந்த ஒரு இதுவும் கிடைக்கல, எங்களுக்கு தகவல் கிடைக்கல, சரியான தகவல் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வார்டில் உள்ள அந்த வாத்தியார் அந்த அம்மா வந்தாங்க, சரி பார்த்தாங்க, பேர் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஓட்டு லிஸ்ட் வரையில அதுலேயும் கரெக்டாக இருந்துச்சு. எந்த சிரமமே இல்லை. ஒரு சட்டமன்றத்தை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தேர்தல்களை பண்ணணும். அதாவது இறந்தவங்க ஓட்டுலாம் காலங்காலமாக அதை டெலீட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. அப்போ அதை டெலீட் பண்ணதுலேயே பாதி ஓட்டு அதிகமாக இருந்தது. மக்கள்லாம் ரொம்ப அவதிக்கு உள்ளாகிறாங்க. கொஞ்சம் ஈஸியாக அது மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாரும் ஓட்டு உரிமை எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ வாங்கிட்டேன். தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த நேரத்தில் அவசரமாக இந்த பணியை செய்யறதுங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கு. எஸ்ஐஆர் ஒரு பயத்தை தான் ஒன்று பண்ணாங்களே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நிறைய வாக்காளர் பட்டியல பார்த்தீங்கன்னா செத்தவங்க பேர் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்க பேர்லாம் அங்கே இருந்துச்சு. அப்படிதானே? அது இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அது சரி பண்ணி எடுத்திருக்காங்க, நீக்கிருக்காங்க. அவ்வளவு நடந்திருக்கு. என்னுடைய ஓட்டு, என் பையனுடைய ஓட்டு, என் பொண்ணோட ஓட்டு எல்லாமே நான் சேர்த்துனேன். அதுல எந்த விதமான சிரமமும் இல்லை. பெரும்பாலும் இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களால் அந்த ஐடி கார்டை பாதுகாக்க முடியல. அவர்களே ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுடைய நிலைமை மிகவும் சிக்கல் நிறைஞ்சதாக இருக்குது. நலப்பயணி திட்டாளர் வராங்கல்ல, வீடு வீடாக வராங்கல்ல, அவங்களுக்கு முக்கியமாக தெளிவாக கொடுக்கணும். அவங்களே குழப்புற மாதிரி இருந்தால் அவங்களுக்கே அது தெரியல. பல பேர் மரம் உடைச்சலாகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க.